ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிகிரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள பன்மொழி முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலத்திலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் உங்களில் பலரும் அறியாத மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலாகும். இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான திருமலை குமாரசாமி முருகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த முருகனோட தனிச்சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க முருகப்பெருமான் வேல் வடிவில் காட்சி தருகிறார். மக்களே, இது மட்டும் இல்லாமல் இந்த மலையானது ஓம் வடிவத்தில் தோன்றுறது. மற்றும் படிக்கட்டுகள்னு பார்த்தீங்கன்னா 626 படிக்கட்டுகளை கொண்டது இந்த கோவில். இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா காளிக்கும் சன்னதி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் தேதியும் வைகாசி விசாகம், கந்தசஷ்டி கவசம், தைப்பூசம் மற்றும் கார்த்திகை தீபங்களில் திருவிழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் பாடல்களை பாடுவதற்காக முருகப்பெருமான் ஆசி வழங்கிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, இந்த கோயிலை பற்றி ஃபுல் வீடியோ சீக்கிரமாகவே நம்மளோட சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன். மக்களே, உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த மலையை பற்றி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.